रामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் வழிபாடு நடத்திய பிறகு அங்குள்ள துர்க்கையம்மன் சன்னதியில் சற்று நேரத்தில் பிரதமர் தியானம் செய்து வழிபட இருக்கிறார். தொடர்ந்து தகவல்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரகுவரன், பல சிறப்புகளை உடைய ஒரு கோவிலாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அறியப்படுகிறது. கோயிலோட அந்த நிர்மாண பணிகள், கட்டுவிக்கிறது, ஒரு தலைநகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடங்கி பல்வேறு விஷயங்களை ரொம்ப நிர்வாக திறமையோடு ஆண்ட ஒரு மன்னனாக ராஜேந்திர சோழன் வரலாற்றில் அறியப்படுகிறார். இப்போ பிரதமரினுடைய வருகைக்கு பிறகாக இந்த கோவிலினுடைய அந்த பிரபலம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது? வரலாற்று ரீதியாக ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள முடியும்? அதாவது வரலாற்று ரீதியாக இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால், தமிழகத்தை, இந்த பகுதியை, தென்னிந்தியாவை நீண்டகால ஆண்ட மன்னர்களில் ஒருவர்கள் சோழ மன்னர்கள். குறிப்பாக 1846 ஆண்டிலிருந்து 1200 சொச்சம் ஆண்டுகள் வரை பாத்தீங்கன்னா நியர்லி 350 ஆண்டுகளுக்கு மேல தமிழ் மண்ணை ஆண்ட பெரும் மன்னர்கள் இந்த சோழ மன்னர்கள். குறிப்பாக இந்த குமரியிலிருந்து கங்கை வரை ஆண்ட ஒரே ஒரு மன்னர் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழர் மட்டும்தான். அப்படி ஒரு மன்னர் நீண்ட ஆண்டுகளாக ஒரு பகுதியை ஆட்சி செய்யும் போது இந்த மண்ணினுடைய சிறப்பு பல இடங்களுக்கு சென்றிருக்கும். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜரினுடைய சிற்பம் பாத்தீங்கன்னா இத ஒத்த சிற்பம் கடாரத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கண்டெடுக்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் இந்த நடராஜர் சிலையின் கீழ் அமர்ந்து நடராஜருடைய தாண்டவத்தை பார்ப்பது போன்ற ஒரு வடிவமைப்பு இருக்கும். அதே போன்ற சிற்பம் கடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலிலும் பார்க்கப்படுகிறது. அப்படின்னா ஒரு தமிழ் கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் எந்த அளவுக்கு இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பரப்பி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழன் இந்த ஆட்சி செய்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் ஆயிருச்சு. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பகுதியினுடைய விவசாய பணிகளுக்கும் பிரதானமாக பயன்படுவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பேரேரிகள். குறிப்பாக சென்னையின் குடிநீரை தீர்த்து வைக்கக்கூடிய ஏரி வீராணம் ஏரி கூட பாத்தீங்கன்னா சோழர்களினுடைய ஒரு மன்னர் கட்டி எழுப்பியதுதான். அப்படி ஒவ்வொரு ஏரியும் நீர்நிலைகளாக இருக்கட்டும், நகர கட்டமைப்புகளாக இருக்கட்டும், ஆட்சித்திறன் என்பதாக இருக்கட்டும், சோழர்கள் ஒவ்வொரு சிறப்பிலும் அவர்கள் போரினால் வென்ற பகுதியாக இருக்கட்டும், இந்த கலாச்சாரத்தை கொண்டு தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிற பகுதிக்கு எடுத்து சென்றதாக இருக்கட்டும், ஆட்சி முறையாக இருக்கட்டும் என்ற அனைத்திலும் சிறப்பு வார்ந்த மன்னர்களாகவும் ராஜதந்திரிகளாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்திருப்பது உலக அளவிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இந்த கோவிலின் சிறப்பு இப்ப நாடு முழுவதும் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோயில் பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் அங்கு பார்வையிடுகிறார்கள், பார்த்து செல்கிறார்கள். ஆனால் அந்த அளவு மக்களினுடைய வெளிச்சம் படாத ஒரு பகுதியாக தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயில் இருக்கிறது. இப்படி நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்கள் இந்த பகுதிக்கு வரும்போது ஒரு பேரூராட்சி அளவிலான ஒரு பகுதி தான் இந்த ஊர். அப்படி இருக்கக்கூடிய பகுதியில ஒரு நாட்டினுடைய பிரதமரே சென்று வழிபடும் போது இந்த பகுதியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது உலக அளவிலும் இந்திய அளவிலும் அனைவருக்குமே தெரியக்கூடிய வகையில இருக்கிறதுனால இந்த பகுதியினுடைய அடுத்த கட்ட அந்த மக்கள் பார்வையிடுவதற்கும் வழிபடுவதற்குமான ஒரு போக்குவரத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய புகழும் பிறருக்கு தெரியக்கூடிய வகையில இருக்கும். இந்த பிரதமரினுடைய வருகை அவ்வளவு முக்கியத்துவமானது. நீங்க இந்த காட்சிகள்ல பார்க்கலாம். பிரதமருக்கு இந்த கோவிலினுடைய விமானத்தினுடைய சிறப்பை அதிகாரிகள் எடுத்துரைக்கிறார்கள். குறிப்பாக எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பை 2 கோயில்களில் மட்டும்தான் பார்க்க முடியும்.
தஞ்சை பெருவுடையார் கோயிலிலும் இந்த சோழீஸ்வரர் கோயிலிலும் மட்டும்தான் இந்த கர்ப்பகிரக விமானங்கள் மிக உயரமாக கட்டப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அங்க உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் அரூபமானவர், அவருக்கு உருவம் கிடையாது, அவர் மிகவும் உயர்ந்தவர் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தான் சோழர்கள் அந்த கர்ப்பகிரக விமானத்தை இவ்வளவு உயரமாக கட்டியிருக்கிறார்கள். அதிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த விமானம். குறிப்பாக ஒரு சிவலிங்கத்தின் தத்துவத்தை பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் எப்படி இருக்கும்னா, அடிப்பரப்பு சிவலிங்கம் ஒரு அடிப்பரப்பு நான்முகமாகவும், அது பிரம்ம பகுதியாகவும், நடுப்பகுதி பாத்தீங்கன்னா விஷ்ணு பகுதியாக பார்க்கக்கூடியது என் முகத்தை கொண்டதாகவும் இருக்கும். அதன் உச்சி பகுதி ருத்ர பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி வட்ட வடிவில் இருக்கும். இந்த கோவிலும் பாத்தீங்கன்னா பிரதமருக்கு அதுதான் எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி விமானத்தை வைத்து பிரதமருக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு சிவலிங்க ரூபத்திலேயே இந்த கோவில் விமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்கு சோழ மன்னர்கள் இந்த விமானத்தை இவ்வளவு உயரமாகவும் கட்டினார்கள் என்றால், எங்கிருந்தாலும் இந்த சிவனுக்கு கீழ் அனைத்து பார்வையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவநெறியிலே ரொம்ப முதன்மையானவர்களாக பார்க்கக்கூடிய இந்த சோழ மன்னர்கள் அந்த சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோயிலை எழுப்பி இருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயில் பாத்தீங்கன்னா சோழ மன்னர்களுக்கு நகரத்திற்கு வெளியே தான் அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து மக்களும் சமத்துவமாக சமூக நெறியுடனே இந்த கோவிலை வழிபடுவதற்காக கோவிலில் அவர்கள் இருக்க அரண்மனைக்கு அருகே இந்த கோயிலை கட்டவில்லை, ஊருக்கு நடுவே கட்டவில்லை, ஊருக்கு வெளியே அனைத்து மக்களும் வழிபடுவதற்காகவே இந்த சோழ மன்னர்கள் இந்த கோயிலை கட்டி இருக்கிறார்கள். இந்த கோயிலை சுற்றி பின்பகுதியில் தான் இந்த ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்த அவருடைய மாளிகையும் இருந்துள்ளது, மக்கள் வசித்த பகுதியும் இருந்துள்ளது என்று தற்போது தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அந்த பகுதியில் மாளிகை மேடு என்ற பகுதியில் தமிழக அரசினுடைய தொல்லியல் சான்றுகளும் தற்போது கண்காட்சியாகவும் வைக்கப்பட்டிருக்கிறதை தற்போதும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு கடந்த ஒரு வாரமாக இந்த ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு, ராஜேந்திர சோழனுடைய அந்த மாளிகை மேடு பகுதியில் இருந்த அரண்மனையினுடைய சிறப்பு என்பதை தொடர்ந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அந்த பகுதி அனைத்தும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த பகுதிகள் எல்லாம் தற்போதும் காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பில் இருங்க ரகுவரன், தொடர்ந்து பேசலாம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் சோழீஸ்வரரை சிறப்பு தீபாராதனையோடு வழிபட்ட பிறகாக அங்க இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் சன்னதியில் பிரதமர் தியானம் செய்ய இருக்கிறார். பிரதமரினுடைய வருகையை ஒட்டி அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் அங்க இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய பிரகதீஸ்வரர் பெருவுடையார் சிவலிங்கத்தை வழிபாடு நடத்திய பிறகாக துர்க்கையம்மனை வழிபட சென்று கொண்டிருக்கிறார். பிரதமரினுடைய வருகை காரணமாக அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முன்னதாக சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் கோயிலை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சியும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்விற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனினுடைய நினைவை வெளிப்படுத்தும் விதமாக